ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திரு துக்ளக் ரமேஷ் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். திரு துக்ளக் ரமேஷ் கடந்த வாரமே கூட இணைந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸில் அவங்க சொன்னதை கேட்டோம். இன்னைக்கு தீர்மானமாகவே போட்டிருக்கிறாங்க, கூட்டணி நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. விஜய் தலைமையில் கூட்டணி, அவர் முதலமைச்சர் வேட்பாளர், யார் யார் கூட்டணி அங்கத்துவ கட்சிகள்னு அவர் முடிவெடுப்பார் அப்படின்னு அவருக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனது உட்பொருள், இதனது இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க? நான் இந்த தீர்மானத்தில் அது குறித்து நான் ஆச்சரியப்படவில்லை. தாவேகா அதனுடைய மாற்று சக்தி என்கிற முன்னிறுத்தி பெறுகிற வாக்கு இவ்வளவு பெரும் என்று கணிக்கப்படுகிறது. அல்லாது சில கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஆதரவு என்பது ஒரு பிரபலமான வார இதழும் நடத்தியிருக்கிறது, சில தனியார் நிறுவனங்களும் நடத்தியிருக்கின்றன. அந்த அந்த சதவிகித ஆதரவு என்பது விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் கிடைத்த ஆதரவு. அந்த நிலையிலிருந்து அவர் மாறுவாரானால், இன்னொருவரை முதல்வராக ஏற்பாரானால் விஜய் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய அளவு வாக்குகளே கிடைக்குமா என்பது சந்தேகமாகிவிடும். அது எந்த கட்சியுடன் சேர்ந்தாலும், அது இன்னொரு கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டால், விஜய் தலைமையில் கூட்டணி என்றால்தான், விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்றால்தான் அந்த அளவு ஆதரவு அவருக்கு கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள். நான் சொல்வது தனியார் நிறுவன அறிக்கை, அதே போல வாரப்பத்திரிகை, பிரபல வாரப்பத்திரிகை, குமுதம் வாரப்பத்திரிகை. ஆகவே நான் என்ன பார்க்கிறேன் என்றால், இது விஜய் எடுத்திருக்கக்கூடிய தீர்மான முனைவு இது டிசம்பர் ஜனவரியில் கூட மாறாது என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே அவர் தலைமையில் சேர முன்வருகிற கட்சியில் எதை என்றுதான் இனி பார்க்க வேண்டும். அதிமுகவுக்கு நோ சொல்லிட்டாருன்னு இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக நோ சொல்லிவிட்டார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கூட அதிமுகவுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் பல நேர்காணல்களில் கூறி வந்த போதும் கூட, ஒருவேளை இந்த கூட்டணி உருவாகுமானாலும் கூட விஜய் சரிசமமான அளவு இடங்களை எதிர்பார்ப்பார். ஆகவே அந்த கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் நான் தொடர்ந்து தெரிவித்து வந்தேன். ஆகவே இந்த நிலைப்பாடு எனக்கு வியப்பை அளிக்கவில்லை. நிச்சயமாக விஜய் தமிழக அரசியலில் 2026 தேர்தலில் ஒரு தாக்கத்தை, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக திகழ்வார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அவருடைய பொட்டன்ஷியல் பார்ட்னர்ஸ் யாரு? இப்போ அதிமுக கிடையாது, பிஜேபி கிடையாது அப்படின்னு தெளிவாகுது. பிஜேபி கொள்கை எதிரின்னு அவங்க இன்னைக்கும் கூட தீவிரமா எதிர்க்கிறத பாக்குறோம். அதிமுகவே ரூல்ட் அவுட் நீங்க கருதுறீங்கன்னா, பிஜேபி அணி என்று முடிவெடுக்காமல் சில கட்சிகள் களத்தில் இருக்கின்றன. இன்னமும் எந்த அணி என்று முடிவெடுக்காத கட்சிகளாக தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவு, இப்படி சில கட்சிகள், புதிய தமிழகம் என்று சில கட்சிகள் இருக்கின்றன. அதே போல திரு OPS, டிடிவி, செங்கோட்டையன் ஆகியோர் இணைகின்ற ஒரு ஃபார்ம், அது என்ன ஃபார்ம்ல வரப்போகுது என்று தெரியாது. இவர்களெல்லாம் ஸ்கோப் இருக்கிறது. இதுல யார் போவார்கள் என்பதை நம்ம இதெல்லாம் ஸ்கோப் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா தாவேகாவுக்கு இன்னும் காங்கிரஸ் வருவாங்கங்கிற ஹோப் இருக்கோ? ஏன்னா அத நிறைய இடங்கள்ல அவங்க மறைமுகமாகவும் நேரடியாகவும் வெளிப்படுத்த பார்க்கிறோம். இட் இஸ் a good question. தாவேகாவுக்கு ஹோப் மட்டுமல்ல, காங்கிரஸிலும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் ஒரு சாரார் மத்தியில், குறிப்பாக திரு செல்வ பெருந்தகைக்கு எதிராக இருக்கக்கூடிய கோஷ்டிகள் மத்தியில், தாவேகாவுடன் கூட்டு சேர்ந்தால் நாம் அதிக சீட்டுகளை பெறலாம், அந்த அணியும் கூட வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற கருத்து காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் மத்தியில் இருக்கிறது. அவர்களுடைய பெயர்களும் எனக்கு தெரியும். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அந்த ரிஸ்கை எடுக்க தயாராக வேண்டும். அவர் ஒரு புது பிளேயர், உறுதியா பயணிக்க விரும்புறாங்க முதலமைச்சருடைய கருத்தெல்லாம் காட்டுது. ஏன்னா அவர்லாம் அந்த ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம வெளிப்படுத்துவாங்க. கருத்து முதலமைச்சருடைய கருத்தோ துணை முதலமைச்சருடைய கருத்தோ அவர்களுடைய கவலையை வெளிப்படுத்துகிறது. நம்மை விட்டு கை போய்விடுமோ என்கிற கவலையை வெளிப்படுத்துகிறது, உறுதியை வெளிப்படுத்தவில்லை. ஏதோ ஒரு கேரண்டி இல்லாம அவங்க பப்ளிக்கா பிரகடனப்படுத்துவாங்களா ஒரு கூட்டணி தலைமையா இருந்துகிட்டு? நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் அழுத்தம் அதிகமானால் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள், அந்த கட்சியில அழுத்தம் முக்கியமா, மேலிட விருப்பம் முக்கியமா? அங்க ஹைகமாண்ட் கல்ச்சர் தானே முக்கியம், மேலிட விருப்பம் தான் முக்கியம். ஆனால் காங்கிரஸ் தலைமை என்ன சொல்றது, if good sense prevail upon them, இது ஒரு நல்ல வாய்ப்பு அவர்களுக்கு. தமிழகத்தில் தேர்தல் களத்தை 67க்கு பிறகு மீட்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாகும் என்றால் இது சரியான வாய்ப்பு.
ரைட். ஸோ அதுவும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு கருதுறீங்க. ஸோ அதிமுக தாவேகா கூட்டணி வாய்ப்பு ஏறத்தாழ அடைக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. திரு டிவி அதிமுக நிர்வாகிகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த முடிவு அளிக்கும். தாவேகாவின் முடிவு அவர்களுக்கு ஆட்சிக்கு வர முடியாது என்ற அவநம்பிக்கையை தோற்றுவித்துவிடும். இல்ல, இப்ப அது அவங்க என்ன வேற திசை நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிப்பாங்களா? அது அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அதிமுகவுக்கு? ஏன்னா அந்த என்டிஏ கூட்டணியில மேலும் கட்சிகள் இருக்கு. ஒரு ஆப்ஷனும் கிடையாது. யுனைடெட் டிஎம்கேவை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அதற்கு அதிமுகவுக்கு பாஜகவின் பெருந்த தயவு தேவைப்படும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.